ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரியாக்ட் சேனல் ஜூட்ஸு கைசனில் எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாஸ்ல தானே இருந்தாங்க, இங்க எப்படி? ஓ, இவர் அம்பா. கை சண்டை போடுறது இல்லாம அவளை வந்து குஷிகார உடைத்துவா. காமோக்கு இருக்க டெக்னிக்கால தான் இந்த அம்பெல்லாம் பிசிக்ஸை பொருட்படுத்தாம வருது. நீ ஒரே நேரத்துல எத்தனை ஷிகிகாமிய வேணாலும் வர வைக்கலாம், ஆனா நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன்னால என்ன தாக்கு பிடிக்க முடியாது. இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கு. கடைசி அம்ப வச்சுக்கிட்டு இந்த வீர வசனம் எல்லாம் தேவைதானா? அனிமியாவால நீ மயங்கிட்டா உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. பிளட் மேனிபுலேஷன், ஒருத்தனோட ரத்தம் பதியறதால அந்த பொருளை கட்டுப்படுத்த முடியும். ரத்த சம்மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு இனத்தோட டெக்னிக் இது. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, ஏன்னா இந்த ஆரோஸை நான் எப்பவோ உருவாக்கி வச்சுட்டேன். 10 ஷேடோஸ் டெக்னிக், ஜெனின் பரம்பரையை சேர்ந்தவங்களுக்கான டெக்னிக். நிழல மீடியமா வச்சு 10 ஷிகிகாமிய உருவாக்க முடியும். மாகிக்கும் மாய்க்கும் இந்த மாதிரி எந்த டெக்னிக்கும் தெரியாது. கூலியா உடைச்சிருவானு போல. இவனுக்கு இவ்வளவு பலம் இருக்கும் நினைச்சு கூட பார்க்கல. உண்மையிலேயே நல்ல ரியாக்ஷன் தான், ஆனா கவனமா இருக்கணும். என்னடா ஆற்றலோட அவன் பண்ற அட்டாக்க தடுக்க முடியல. என்னமா பண்றான்? அவன் ஒரு புது ஆள் மாதிரி இருக்கானே. இந்த மேனிபுலேட்டிங் பிளட் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஷேப்பும் மோஷனும் மட்டும் கிடையாது. பாடி டெம்பரேச்சர், பல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், ரத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் என்னால கட்டுப்படுத்த முடியும். ஃப்ளோவிங் ரெட் ஸ்கேல். போதையில வந்திருக்கியா? பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்ட. ஆனா அதை இப்படி லோக்கலா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஓ, அவ கத்தி பிடிக்க போறதுல அப்படியே நிக்கிறா. மாயோட அக்கா எங்கேயோ ஓடி போயிட்டா. இவ்வளவு வேகமா இருப்பான்னு நினைக்கவே இல்லை. ஆமா, என் கையில வாள் இல்லைன்னா என்னால ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இப்படி வேடிக்கை பாக்குறத தவிர வேற வழியே இல்ல. யாருக்குன்னா போய் சேர்ந்துக்க வேண்டியதானே. கால் பண்றான். அவ்வளவுதானே இந்த இதுல இருந்து போயிட்டாங்க. மீவா தான் பேசுறேன், சொல்லு. தூங்கு. போச்சு அவன். போன் பண்ணி மாய்க்கிறான். அந்த வாயை திறந்தாலே பவர். அவன் இது ஈஸியா இருக்கு, முடிச்சிடலாம எல்லாரும் இந்த மாதிரி. திரும்பி போயிடு. எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு பவர் மாதிரி வச்சிருக்கலாம், இல்லை 2 கத்தி வச்சிருந்துருக்கலாம். இது என்ன ஆத்மாவா? ஐயோ, அங்கேயே படுத்து தூங்கிட்டாளா? சரி, அப்படின்னா நான் கிளம்புறேன். பின்ன என்ன, சபிக்கப்பட்ட ஆன்மாக்கள் இருக்க காட்டுல அவளை அப்படியே விட சொல்றியா? கரெக்ட் தான். எத்தனை வந்துருங்க. என்ன இது? இந்த செமி ஃபர்ஸ்ட் கிரேட் ஆன்மாவை தான் நம்ம காட்டுக்குள்ள விட போறோம். செகண்ட் கிரேட் விட போறதா சொன்னாங்க. செகண்ட் கிரேட் ஆன்மாக்களுக்கு இருக்கிற சக்தி பத்தாது. ஆல்ரெடி ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒத்துமெல்லாம் கிடையாது. இதுதான் நாங்க ட்ரைனிங்ல யூஸ் பண்ண சென்ட்டும் ஃப்ளூட்டும். சரியான நேரத்தை பார்த்து இதை யூஸ் பண்ணி அவனை கொன்னுடு. ஆனா அதுக்கு முன்னாடியே இதை வேட்டையாடி கொன்னுட்டாங்கன்னா? அப்படி நடக்காது. அந்த ஃப்ளூட் சத்தம் கேட்கிற வரைக்கும் இது எந்த அசைவும் இல்லாம தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் கேமரா ஃபுட்டேஜ் கட் ஆகி எல்லாரும் ஒன்னா சேர்ற நேரத்துல காமோ இத்தோட்டோரி மேல இதை பயன்படுத்தி இருப்பான்.
இது கூட அவனோட ரத்தத்தை கலந்து இருந்தா எல்லாம் சுலபமாயிடும். ஓ கூட சண்டை போடுற அந்த பையன் கண்டிப்பா அடி வாங்கிட்டு வருவான். அந்த நேரத்துல செமி ஃபர்ஸ்ட் கிரேட் ஆன்மா இவனை தாக்கினா இவன் கதை அவ்வளவுதான். நிச்சயம் செத்துடுவான். இன்னும் சுகுணான்னு ஒருத்தன் இருக்கானே, சீக்கிரமா போய் மீவாவை காப்பாத்து. அவனை calculation பண்ணி. கவலையா இருக்கு. ஆனால் சுகுணாவையும் கண்ட்ரோல் பண்ணுற வேலை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ. கேளுடே, உனக்கு மேலதான் ஒண்ணு இல்லைன்னா உள்ளியும் ஒண்ணு காணும். இல்லைப்பா, சுகுணாவையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம்ல, அது கிடையாது. வாய்ப்பே இல்லை. அவ்வளோ லூசாக இருப்பார் அந்த தாத்தா, அதை நம்ப முடியல. ஏடா செத்து போச்சு. ஏய், இவன் கோஜோ ஃபைட் அப்போ வந்தானே. salmon fish caviar நீ எப்படி இங்க வந்தான்? வந்துட்டோம். இனி வந்த வேலையை ஏய், ஆரம்பிக்கலாம். எல்லாருமே இங்க தான் இருக்காங்க. நாம இந்த ஹேங்கர் ரேக் ரெடி பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு கோஜோ ஒரு 6 அடி உயரம் இருப்பான்ல, அப்படின்னா நம்ம ரேக்குக்கு நல்லா செட் ஆகும். பார்க்க வச்சு இட்டோடி எதுனாலும் பண்ணணும் நம்ம. எப்படா உள்ள வந்தீங்க? பெருசு என்னையா பண்ணி வச்சுக்கிற? எங்க அம்மா எல்லாரும் இப்படி தப்பு தப்பா நீங்க செக்யூரிட்டி வீக் ஆனது இப்ப இவங்களுக்கே ஆப் அடிக்கிற மாதிரி பெத்து ஆயிடுச்சு. கொடுக்கறது மட்டும்தான் அவங்க வேலை. அப்போ எதுக்காக எனக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கறீங்க? என்ன எதுக்காக வாரிசு ஆக்குனீங்க சொல்லுங்க. ஏன்னா அவர் மனைவியால இந்த டெக்னிக் இருக்கிற பையனை பெத்து கொடுக்க முடியாம போயிடுச்சு. அப்படின்னா காமோ இனத்தோடைய அடுத்த தலைவனா? இவனுக்கு ஏதோ ஃபிளாஷ்பேக் இருக்கா? இப்போ இவன் இட்டாடோர் எதனாவது பண்ணணும்னா அங்கே காட்டுக்குள்ளே தானே போயிருக்கணும். இங்கே வந்து என் சண்டை போட்டு இவனை தாண்டி போனோம்ல, நல்ல சண்டை போட்டு அவங்கள பாராட்டியா? இவன் விட மாட்டான்ல. நீ நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்க. அத நினைச்சு இங்கேயே சந்தோஷப்படுறேன். இருக்காங்கன்றது. அடியும் கொடுக்குற கூட்டு ஃபைட் எங்கனாலும் நடக்கும், இங்கதான் நடக்கும்னு சொல்ல முடியுமா? அப்படியே நடந்துட்டு வந்து இல்லை, ஆனால் எல்லாருக்குமான பிளேஸ் அதானே, அங்கே தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி தலைவனாக வச்சிருக்கோம். போறவன் தானே. அப்படி இல்லையா? எங்கனாலும் நடக்கும். தாத்தா மண்டமா கூட நடக்கும். ஒரு கொல்லணுங்கிற எண்ணத்தோட தான் நான் வந்திருக்கேன். சரி, சரி. பிரின்சிபல் காக்கு கஞ்சி கொடுத்த ஆர்டர் சார். இல்ல, இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. மூவினங்களின் பொண்ணான காமோ இனத்தை சேர்ந்தவன் நான். அதனால இந்த முடிவு தான் சரின்னு எனக்கு பட்டுச்சு. காமோ இனத்துடைய வாரிசு மாதிரி யோசிச்சு எங்க அம்மாவுடைய நன்மைக்காக தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீயும் நானும் ஒண்ணுதானே. சத்தியமா இல்ல. ம்? ஏன் இப்படி திடீர்னு எல்லா உண்மையும் சொல்றான்? நாம ஒண்ணுதான். நாம ஒண்ணு இல்ல. வேணும்னா இதெல்லாம் உன் மாக்கி கிட்ட சொல்லு. ஜெனின் இனத்துக்கும் எனக்கும் இப்ப எந்த தொடர்பும் இல்ல. இன்னும் சொல்ல போனா நான் இதுக்கு சரியான ஆள் இல்லைன்னு எனக்கு தோணுது. சாரி, தப்பா சொல்லிட்டேன். நான் திருத்திக்கிறேன். இனத்துக்கு எது சரி எது தப்புங்கிறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு என்னோட மனசாட்சி மேல முழு நம்பிக்கையும் இருக்கு. என் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் நான் செய்வேன். இத நீ ஏத்துக்க மாட்டேன்னா அப்போ ஆன்மாக்களை பயன்படுத்தி நம்ம சண்டை போடுவோம். ஷிகிகாமியா, இவன்கிட்ட இன்னும் எத்தனை இருக்கு? நிறைய இருக்கு. ஷிகிகாமியை யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே அதை வச்சு ஏமாத்துறான். இப்ப நான் யூஸ் பண்ண போற ஆன்மாவை தனியா தான் செயல்பட விடணும். ஏன்னா இப்பதான் நான் அதை பிடிச்சி கட்டுப்படுத்தணும். மேக்ஸ் எலிபென்ட். தெரிஞ்சு போச்சு. அடே, இந்த பில்டிங்கை உடைக்காம விட மாட்டீங்க. இவ்வளவு பெரிய டார்கெட்டா? அப்ப முதல்ல தாக்குறேன்.
பாத்தியா? ஓ தண்ணி பிரஷரை வச்சு என்ன தள்ளி விட்டுருச்சு. வெட்ட வழியில இருந்த ஆபத்து. அடுத்தது என்ன? ஓடு உள்ள ஓடு. லூவே ஓ இது பறவை. இருடா பாரு. Blood manipulation. Crimson binding. அதாங்க. போகவே கூடாது. தோல்விக்கு இங்க இடம் இல்ல. அவனுக்கு வந்துட்டானுங்க உள்ள. இனுமாக்கி எங்க? தப்பிச்சு நீங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும். இது மொத்தம் காலி. கேம் முடிஞ்சு போச்சா? எல்லாம் ரெட்டா மாறி இருக்கு. அவனுங்களே எல்லாத்தையும் அழிச்சிட்டானுங்க போல இருக்கு. வினோதமா இருக்கே. என் காக்கா இங்க எதையுமே பார்க்கல. சிறந்த டீச்சரான கோஜோவோட மாணவர்கள் தான் சிறப்பா செயல்பட்டு இந்த கேம்ல ஜெயிச்சிருக்காங்க. உங்களுக்கு டவுட்டே வரலையா? சபிக்கப்பட்ட ஆற்றலால் கூட சாம்ஸ் ரெட்ல ஏறியும். வெளியால் வேலையா இருக்குமா? அத்த மீறி நுழைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? அப்படின்னா தென்கேனோட பேரியர் எதுவும் வேலை செய்யலையா என்ன? வெளியாலா இல்லையான்னு தெரியாது. ஆனா தப்பான நேரத்துல எல்லாம் தப்பா நடக்குது. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஆன்மாவையும் அழிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயம் திறமை இருக்கு. இது யாரா இருக்கும்? நான் போய் தென்கனை பார்த்துட்டு வரேன். சத்தரவும் காக்கு பெஞ்சியும் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்குங்க. மெயினி இங்கே இருந்து பசங்க எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்து. இவங்க 2 பேர் கூடயும் கான்டாக்ட்லயே இருக்கணும். சரியா? புரிஞ்சிருச்சு சார். அப்ப இதுக்கு போனஸும் கொடுப்பீங்கல்ல? வாங்க வயசானவரே, உங்களை வாக்கிங்க்கு கூட்டிட்டு போறேன். வயிறு முழுக்க சாப்பிட்டுருக்கீங்க, ஒர்க் அவுட் பண்ணலாம் வாங்க. அது கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லா பக்கமும் வந்தான். இதையே அவங்க எதிர்க்கிறாங்களா? இந்த ஆன்மாக்கள் மனுஷமாய்தான் இருக்கான். சுத்தி இருக்கிற எதையும் மிச்ச விட்டு வைக்காது. அதனால நான் ஆசைப்பட்ட எதுவும் எனக்கு கிடைக்காது. இது போதுமா? இன்னும் வேணுமா? என்னடா பண்ண? இதான் விஷயமா? இருளில் இருந்து தோன்றிய இருளை விட இருண்ட மேகமே, அசுத்தமானவற்றை சுத்தம் செய்ய வா. ஓ வந்துருச்சு. ஓ அந்த பேரியர் போடுறானா? இன்னைக்கு நிரப்பிட வேண்டியதுதான். அது போட்டுட்டா உள்ள வர முடியாதோ? ஐயோ, அப்ப பசங்க தான் மாட்டிப்பாங்க போல. மாய்த்திரையா இப்ப எதுக்கு? கோஜோ தெரு முழுசா வரதுக்குள்ள நீ அதை தாண்டி போயிடு. உள்ள போக முடியாதா? என்ன? மாயத்திரை கிட்டத்தட்ட முழுசா மூடிடுச்சு. பார்க்க வேணா அது மூடாத மாதிரி இருக்கலாம், ஆனா இப்பவே அது முழுசா வேலை செய்யும். ஏதோ திறமை சொல்லிக்கலாம். ஓகே, இப்ப அது முழுசா முடிஞ்சிருச்சு. அப்படின்னா அதை உடைச்சிருவோம். உடைக்க முடியுமா? என்ன இது வினோதமா ஃபீல் ஆகுது? என்ன இது? உன்னால இத தொட கூட முடியல, ஆனா என்னால உள்ள போக எப்படி? முடியுது. கோஜோட பவராமா நீ? புரிஞ்சு போச்சு. புத்தஹிமே தாத்தா, நீங்க உள்ள போங்க. இந்த மாயத்திரைய இவனை தவிர எல்லாரும் போற மாதிரி. கோஜோங்கிற என்ன தவிர மத்த எல்லாருக்கும் உள்ள போயிட்டு வெளியே வரதுக்கான அனுமதியை கொடுக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க. அப்ப இவர் வந்து டேஞ்சர்னு இவருக்கு மட்டும் போட்டிருக்காங்க. மாதிரி தான் தோணுது. ஆனா இப்படி குறிப்பிட்டு ஒருத்தரை மட்டும் உள்ள வர முடியாம தடுக்குதுன்னா அப்போ
திறமையான கர்ஸ் யூசர் தான் வந்திருக்கான் போல இருக்கு. அது கூடவே நம்மள பத்தின எல்லா தகவலும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரி சரி, நீங்க போங்க போங்க. அவங்க லட்சம் எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்மள ஒருத்தர் இறந்தாலும் நம்ம தோத்த மாதிரி தான். அது எப்படி கோஜோக்கு தகுந்த மாதிரி பண்ணானுங்க? ரொம்ப சக்தி வாய்ந்த சாபம் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஒருவேளை ஸ்பெஷல் கிரேட் சாபமா இருக்குமா என்ன? சைக்கோ இருக்குது உள்ள. சதோரு கோஜோ இங்க வரலையா? கர்ஸ் யூசர். இவன் நெருங்கும் போது சக்தியை உணர முடியலனாலும் அதை கட்டுப்படுத்துற சக்தி இருக்கு. துறவி மாதிரி வேஷம் போட்டு அந்த பாழா போனவன் என்னை ஏமாத்திட்டான். உத்தாயிமே, நீ முன்னாடி போ. பசங்களை பாதுகாக்கிறது நம்மளோட குறிக்கோள். அதனால சண்டையை தவிர்த்துடு. கிழவா, கொஞ்சம் இரு. நான் இங்க இருந்து யாரையும் உயிரோட தப்பிக்க விட மாட்டேன்டா. ஏன்னா கூன் விழுந்த உன்ன மாதிரி கிழவ கூட சண்டை போடுறதால எனக்கு விருப்பமே இல்ல. இதுக்கெல்லாம் மாஸ்டர் ஆச்சு. கொலை பண்ணி காட்டு. இந்த கூன் விழுந்த கிழவ என்ன பண்ணுவேன் தெரிஞ்சுப்ப. என்னையா இது? டீ குடிச்சோமா பேப்பர் படிச்சோமான்னு இரு. என்ன கடுப்பேத்தாத. ஏன் மியூசிக் பிளேயரா? ஜுஜுட்சு ஹைல சபிக்கப்பட்ட ஆன்மாவா? இந்த மாயத்திரைய போட்டது யாரு? ஆன்மாக்கள் கூட வேலை செய்யற கர்ஸ் யூசரா தான் இருக்கணும். உனக்கு எதுவும் தெரியுமா? இது நம்ம ரெஜிஸ்டர்ல இல்லாத ஸ்பெஷல் கிரேட் ஆன்மாக்கள். இதுங்க யாரோ மனுஷங்க கூட சேர்ந்து வேலை செய்யுதுங்க. இதுதான் கோஜோவை அட்டாக் பண்ண சபிக்கப்பட்ட ஸ்பெஷல் கிரேட் ஆன்மாவா இருக்கணும். பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது. அவர் வரைஞ்சதை விட இது ரொம்ப கேவலமா இருக்கு. நீ சரியா சொன்ன. உடனே கோஜோவுக்கு நான் கால் பண்றேன். எனக்கு புரியல. அவன் என்ன சொல்ல வராங்கிறது உனக்கு புரியுதா? எப்படி? அதெல்லாம் இப்போ முக்கியமே கிடையாது. நம்ம எதிரியால டொமைனை கூட பயன்படுத்த முடியலாம். அதனால நாம இங்க இருந்து தப்பிச்சு கோஜோ கிட்ட போறதுதான். Blood manipulation, slicing exorcism. ஒன்றும் ஆகலையே. ஆகல. ஒன்றுமே ஆகல. ஸ்டீல் மாதிரி இருக்கான். அந்த வாள் இவ்வளவு நேரம் அதை எங்க ஒளிச்சு வச்சிருந்தா? இது எனக்கு கெட்ட வார்த்தை மாதிரி கேக்குது. எனக்கு பேச தெரியாது போல. அது சொல்லுற வார்த்தை எனக்கு புரியலனாலும் அது சொல்ல வர அர்த்தம் எனக்கு புரியுது. இது ஏதோ பயங்கரமா இருக்கு. அந்த சாபம் வாய்க்கு வந்தது வளருது. எதையும் கண்டுக்காத. இது வரைக்கும் நாம எதிர்த்த லோ கிரேட் சாபங்கள் மாதிரி கிடையாது. இது ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒழுங்கா பேச ஒண்ணும் இல்ல. ஒரு மொழி உருவாக்கி இருக்கு. இனிமாக்கி எங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. இந்த மூட்டைக்குள்ள ஏதோ இருக்கு போல. இது யாரோட ஆளா வந்திருக்கு? அது சைக்கோட ஆளு. இவனு 3 பேர் கூட்டு தானே. ஏய் ஜோகோ, என்ன நீ அனாமியோட ஃப்ளவர் பட்டை எரிச்சிட்டியாமே? எவனோ பொண்ணு கேட்ட பகரா. அனாமி ஜோகோ கழுத்தை நெரிச்சு மூச்சு விடாம பண்ணிடுவோமா? இல்ல என் பாய் ஃப்ரெண்ட் ஆளுங்களை வர சொல்லுவோமா? பாய் ஃப்ரெண்ட் அவங்க இவனை பார்த்துப்பாங்க. தேவையில்லை, அதெல்லாம் பண்ண வேண்டாம். இது பொண்ணா?
ஆமாம், பொண்ணு ட்ரெஸ் தான் போட்டு. எப்பா பொண்ணுன்னு எழுதி ஒட்டுமா நெத்தியில் தெரில. இந்த மண்ணுல புல்லு கூட முளைக்காம இருந்தது. ஆனா இப்போ இதுக்கு இவ்வளவு சத்து கிடைச்சிருக்கு. இதை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணலாமே. ஆமாம், கோஜோ விட்டு ஃபைட் போடுறப்ப கூட பூ மாதிரி தான் ஆக்கிச்சு. பவரா என்னைய கதை எங்கெங்க போகுது. நீங்கள் 2 பேரும் ஜோடியாடா. இந்த எபிசோடு சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கிளடு பண்ண வேலை தான். அது என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு தீய சக்தியை உள்ளே விட்டால் மொத்த ஃபோக்கஸ் பசங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக இவங்க மேலே தான் இருக்கும். ஒரு சக்தி வாய்ந்த இதுனா பசங்க அதை நோக்கி தான் போவாங்க. ஸோ இட்டாதோரியை மறந்துடுவாங்க. ஸோ அதை பயன்படுத்தி ஏதோ அந்த ரத்தத்தை வச்சு ஏதோ பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கு. பட் உள்ள சுகுணான்னு ஒருத்தன் இருக்கானே, அதை பற்றி துளி கொடுமா அவனுக்கு யோசனை இல்லை. அவன் மேலே கை வச்சா அது வெளியே வந்து காப்பாற்ற தான் போகுது. அதை பற்றி கிளடு சுத்தமாக யோசிக்கலன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அவன் வெளியே வந்தானா சுத்தம் இவங்களுக்கு மேலே வில்லாம். அவன் இருக்கிற எல்லாரையும் கொண்டுட்டு போயிடுவான் அவன். ஸோ அவன் வெளியே வர்றது டேஞ்சர், அவனை தொடர்றது டேஞ்சர். அது இந்த இடத்துல உன் பசங்களுக்கு உன் ஸ்டூடெண்ட் தானே அது ஆபத்தாக முடியுன்றது அந்த கிளடு யோசிக்கல. இப்போ அது பண்ண வேலையினால தான், செக்யூரிட்டி டைட் பண்ணாமல் விட்டதுனால தான் இப்போ இவனுங்க உள்ளே வந்த மாதிரி எனக்கு தெரியுது. கேமரா ஆஃப் பண்ணுறது அண்டு வந்து இவனை இட்டாத வரைக்கும் என்னென்னலாம் பண்ணி வச்சுச்சோ அது எல்லாம் இவங்களுக்கே ரிவீட் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ ஈஸியாக ஆன்மாங்க உள்ளே வந்துச்சுன்னு அர்த்தம். அதுவும் சைக்கோ வேறு வந்திருக்கான். ப்ளஸ் அன்றைக்கி கோஜோ கூட ஃபைட் போட்டவன் தான் அவன். சரி இவன்ற மாதிரி இவன் பொண்ணுன்றதே இப்போ தான் தெரியுது. ஸோ அன்றைக்கி ஃபைட் போகிறப்போ ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரி தான் ஆக்கி இவங்களை மயக்கிட்டு தான் அந்த தலையை எடுத்துகிட்டு போச்சு. ஸோ அந்த மாதிரி தான் தெரியுது. அதோட பவர் என்னன்றது தெரியல. ஆனால் கல் மாதிரி கத்தி வச்சு வெட்டுறாங்க, அடிக்கிறாங்க, மலை மாதிரி நிற்கிது. அது எப்படி அது பண்ண போகிறாங்கன்னே தெரில. அடுத்து அந்த பேரியர் கிரியேட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, என்னடா இது கோஜோனாலே போக முடியலன்னா என்னடா அப்படின்னு யோசிச்சா பார்த்தா இவங்க கோஜோக்காகவே ஸ்பெஷலாக ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அது எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. இந்த பவரை தாண்டி அவனால் வர முடியாது அப்படின்றது. மிச்ச பேர்லாம் போயிருக்காங்க. பெருசு கூட ராக் பந்து கித்தார்லாம் எடுத்து வச்சுட்டு. ஸோ அதான் அதோட பவர் போல் இருக்குது. வாசிச்சே வேணால் அது மூலிமா ஏதோ சக்தி விடுவார் போல் இருக்குது. அந்த மாதிரி தெரிஞ்சது. அண்டு வந்து புஷிகாரோ கிட்ட மோதனும் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக தான் தெரிஞ்சான். அம்பு அந்த பிளட் அதை வச்சு பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அவனுக்கும் ஒரு கதை மாதிரி போச்சு. ஸோ புஷிகாரவும் சாதாரணமாக ஃபஸ்ட்டு அடி வாங்குற மாதிரி வாங்குவான், அதுக்கப்புறம் தான் ரிட்டன் கொடுப்பான்ற மாதிரி ஈஸியாக தான் பண்ணான். பட் அதுக்குள்ளே இந்த ஆன்மாங்க வந்து தடுத்துச்சு. ஸோ இப்போ இவங்க நினச்ச மாதிரி தான் இப்போ நடக்க போகுது. இப்போ பசங்க மொத்த பேர் ஒன்று கூடி ஆன்மாங்க கூட போராடுற மாதிரி தான் இருக்குது. பட் கோஜோ இல்லாமல் இது பண்ணணும். எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. அண்டு வந்து இதில் வந்து டேரெக்டாக மோதிக்கிறது, அதாவது கை சண்டைன்னு போட்டுட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா டோடோவும் இட்டாதோரி மட்டும்தான். இது எல்லாருமே ஆயுதம் யூஸ் பண்ணுறாங்க தான். அந்த ஆற்றல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதம் எக்ஸ்ட்ரா வச்சுன்னு யூஸ் பண்ணுறாங்க. 2 பேர் டேரெக்டாக போட்டு பொழந்துக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் ஆயுதம் இருந்தால் கூட அவங்க எக்ஸ்ட்ரா பேக்கப்பில் எதுவும் வச்சுக்கிறது. அது ஒன்று நம்பி தான் இருக்காங்க. அது போச்சுன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க ஆற்றல் உள்ளேயும் இருக்குது, ப்ளஸ் ஆயுதத்து மூலியமாகவும் பயன்படுத்துகிறாங்க. டபுள் பவர் தான் இவங்களுக்குலாம். ஸோ பார்ப்போம். இப்போ இவன் கையில் தான் இருக்குது. வரதெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குது. எப்படி இதை டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னே தெரியல. அது கோஜோ இல்லாமல். பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோடில். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.